அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணும் மண்ணும் விழிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்படா அனைத்தும் கவினுறப் படைத்தாள்கின்ற வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி அழியும் உலகிலும் அழியா மறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் பேர்களை பெற்றுக்கொள்வோமாக. அதற்கு அந்த அல்லாஹ் இன்றைக்குமே நமக்கு அருள் புரிவானாக. அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி வழிகாட்ட வந்த மணிவிளக்கு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் உங்கள் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் புரியட்டுமா. அருமையானவர்களே, அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றின் ஒளியில் வாழ்கின்ற உத்தமர். அவர்களுக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அவர்கள் பற்றிய செய்திகள் அது உண்மையானவை, நிகழ்ந்தவை, நடந்தவை. கற்பனையோ கதைகளோ அல்ல, கருணை நபிகளாருடைய வாழ்வியல். அந்த பெருந்தகை இந்த மண்ணுலகில் மனிதராகவே வந்தார்கள். பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் அந்த உன்னதமான பெருந்தகை அவர்கள் ஆற்றி இருக்கின்ற பணியும் பங்களிப்பும், இந்த உலகிற்கு அவர்கள் தந்த அறிவும் ஞானமும் சிந்தனையும் ஏராளம் ஏராளம். இன்றும் இந்த உலகம் வியப்படைகிறது. ஏதோ நவீன காலத்திய மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நவீன காலத்திய மக்களுடைய அறிவியல் ஆய்வியலுக்கெல்லாம் கூட நபிகளார் அடித்தளமிட்டார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தை குர்ஆனிய அறிவியல், இஸ்லாமிய விஞ்ஞானம்தான் உலகத்தை ஆட்கொண்டிருந்தது. இன்றைய உலகத்துடைய அத்துணை அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்குமான அடிப்படையே குர்ஆனிய இஸ்லாமிய அந்த அறிவியல் தான். காரணம், அறியாமை காலத்திலே வாழ்ந்திட்ட மக்களிடையே அண்ணல் நபிகளார் மிகச்சிறந்த வாழ்க்கை நடத்தினார்கள். அத்தனை மக்களையும் நேசித்தார்கள். ஏற்றோர் ஏற்காதோர், நண்பர்கள் பகைவர்கள் என்று எவரையும் பேதகப்படுத்தாமல் நபிகளார் அத்தனை பேர் நேசித்தார்கள். மதீனா நகர் தோழர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கு ஒரு சவப்பெட்டி ஒன்று எடுத்து வரப்படுகிறது. சவ ஊர்வலம். நபிகளார் எழுந்திருந்தார்கள். தோழர்களை எழச் சொன்னார்கள். தோழர்கள் சொன்னார்கள், இறை தூதரே, இது முஸ்லிமுடைய பிரேதம் அல்லவே, இது ஒரு யூதருடைய பிரேதம் என்று சொன்னார். நபிகள் சொன்னார்கள், இருக்கட்டுமே, என்னதான் யாருடைய பிரேதமாக பிணமாக இருந்தாலும் கூட அவருக்கு உயிர் ஊட்டியது இறைவன் அல்லவா? இறைவன் ஊட்டிய உயிரின் மூலமாக வாழ்ந்திட்ட உடல் அல்லவா? எனவே மற்றவர்களை மதிக்கின்ற அளவிற்கு, அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்து விட்டாலும் கூட அவர்களை மதித்து கண்ணியப்படுத்துகின்ற அளவிற்கு. அதனாலேதான் இஸ்லாத்தை பொறுத்தவரை நபிகளார் தந்த அழகிய பண்பாடு, ஒருவர் இறந்து விட்டால் அவரை கண்ணியமான முறையிலே அவரை குளிப்பாட்ட வைத்து, அவருக்கான கஃனாடைகள் அணிந்து, கண்ணியமான முறையில் தூக்கி சுமந்து அவருக்கு பிரார்த்தித்து, அதன் பிறகு கண்ணியமான முறையிலே மண்ணறை தோண்டப்பட்டு கண்ணியமாக வைத்து அடக்கம் செய்து பிரார்த்தித்து திரும்புவதுதான் நபிகளார் காட்டிய ஒரு அற்புதமான நடைமுறை. மண்ணில் வாழ்கின்ற மனிதர் மீது இறக்கப்படுங்கள், மண்ணில் வாழ்கின்ற மனிதர்கள் மீது இறக்கப்படுங்கள், விண்ணில் இருக்கின்ற இறைவன் உங்களுக்கு அன்புரிவான். ஆம், நபிகளார்
இந்த உணர்வுகளுக்கு அடிப்படை காரணமே மனிதன் மாண்பிற்குரியவன். மனிதனுடைய மாண்பு மதிப்பு உன்னதமானது. புனித கஅபாவுடைய கண்ணியத்தை காட்டிலும் ஒரு மனிதனுடைய மான மரியாதை கண்ணியம் மிக்க உயர்ந்தது நபிகளார். மனிதன் மதிக்கத்தக்கவன் என்றாலும் கூட அவர்களில் மிகச்சிறந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் மிகுந்தவன். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும். நிச்சயமாக மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை குலங்களாக கோத்திரங்களாக நாம் ஆக்கினோம். என்றாலும் உங்கள் சிறப்பிற்குரியவர்கள், இறைவனிடத்திலே கண்ணியத்துக்கு உரித்தானவர்கள், இறைவனை அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஞ்சி வாழ்கின்றவர்கள். இறையச்சம் எந்த உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அந்த உள்ளம் பாவங்கள் செய்ய பயப்படும். அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான், இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணம் அதற்கு ஏற்படும். எனவேதான் இறையச்சம் இஸ்லாத்திலே மிகவும் ஒரு உன்னதமாகவே போற்றப்படுகிறது. அந்த இறையச்சத்தோடு நபிகளார் வாழ்ந்தார். இறையச்சம் பற்றி ஏராளமாக பேசினார்கள் நபிகளார். அதற்கான திருமறை வசனங்களையும் அவர்கள் எடுத்து காட்டினார். நபிகளாருடைய அந்த அமுத மொழிகள் அற்புதமானவை. அத்தனை உணர்வுகளுக்குள்ளாலும் அது வந்திருக்கிறது. நபிகளார் வெறுமனே சொல்லிவிட்டு போதித்து விட்டு சென்றவர்களாக மட்டும் இருக்கவில்லை. சொன்னதை செய்தார்கள், செய்ததை சொன்னார்கள். செம்மல் நபிகளாருடைய அந்த உயர்ந்த பண்பு, அவருடைய வெற்றிக்கு அடிப்படையே ஒரு அறிஞன் சொல்வதை போல 3 காரணங்களாலே இஸ்லாம் இந்த உலகத்தை ஆள்கிறது. ஒன்று அடிப்படை கொள்கை, ஏகத்துவ அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படை கொள்கை குழப்பமில்லாத அடிப்படை கொள்கை, சத்திய உண்மைகளை கொண்டதான அடிப்படை கொள்கை. உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை கொள்கையை கொண்டது மிக குறைவு. ஆம், இறைவன் ஒருவன் என்று சொல்கிற அடிப்படை கொள்கை, அதை ஒட்டி எழுப்பப்பட்ட இஸ்லாமிய மாளிகை. அதே போல அந்த இஸ்லாம் இயம்புகின்ற செய்திகள், கட்டளைகள், உத்தரவுகள் ஏற்று நடக்க எளிமையானவை. அவரவர்களுடைய தராதரத்திற்கேற்ப, அவரவர்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ப, அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப இஸ்லாம் ஏற்று நடக்க எளிமையாக இருக்கிறது. இஸ்லாத்துடைய எந்த நபிகளார் சொன்னதை போல அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் லேசானது. மார்க்கத்தை அறிந்து கொள்வ, அதை பின்பற்ற, அதை ஏற்று நடப்பதற்கு மிகவும் எளிமையான கொள்கை. வல்லாத்து அசிறு, தேவையில்லாமல் அதை சிரமமாக்கியுள்ளார். இறைவன் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எளிமையாக்கி தந்திருக்கிறான். ஆனால் அனாவசியமாக அதை நீங்கள் சிரமத்திற்குள்ளாக்கி உள்ளார்கள். இன்னொன்று, அதன் மூலம் கிடைக்கின்ற மகத்தான விளைவு. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சித்தாந்தம் அசைக்க முடியாத வலிமை உள்ளது. அதை ஏற்று நடப்பதற்கு எளிதாக இருக்கிறது. அது ஏற்படுத்தும் தாக்கம், அதனுடைய விளைச்சல் அற்புதமானது. இந்த மண் உலகத்திலே தூய்மை, நிம்மதி, அமைதி, நேர்மை, மனித நேயம் என்றிருக்கிறது. விண்ணுலகத்திலோ மகத்தான மாபெரும் பேற்றை, சொர்க்க பாக்கியத்தை, இறைவனுடைய சந்திப்பை அதை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதன் விளைவினால்தான் இஸ்லாம் வென்றிருக்கிறது. அந்த நபிகளாரை பற்றி அல்லாஹ் சொன்னபோது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, இறைவனின் தூதரிடத்திலே உங்களுக்கான அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் இறை தூதரிடத்திலே உங்களுக்கான அழகான முன்மாதிரி. ஆம், உலகத்திற்கு, அகிலத்திற்கு முன்மாதிரி, மனித குலத்திற்கான முன்மாதிரி, ஒரு உன்னதமான உயிர்ப்புள்ள கொள்கையை உலகிற்கு தந்த உத்தமர் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கை எண்ணி எண்ணி பார்க்கத்தக்கது. அவருடைய பொன்மொழிகள் கேட்டு கேட்டு இன்புற்று நம் வாழ்க்கையிலே கொண்டு வரத்தக்கது. அது ஒரு தெளிவான வெளிச்சம்,
அருமையான வழிகாட்டு. எல்லா வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அழ்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.